சாயந்தரம் காற்று நேரத்துக்குள்ள வந்து எங்களுக்கு உட்காந்து ஒரு டீ குடிக்கிறதுக்கா ஒரு வாஷ்ரூம் போகிறதுக்கா எதுக்குமே எங்களுக்கு ஒரு வசதியானது இல்லை. தூரத்து மலைங்களுக்கெல்லாம் போகிறோம். நாங்கள் மரத்து அடிங்களில் நின்று தான் ஒரு தேத்தனிங்க அதுங்கெல்லாம் குடிக்கிறோம். இங்கே வேலை செய்கிற ஆட்களுக்கு நாங்கள் தேத்தனி எடுத்துகிட்டு போவோம். இப்போ தேத்தனி எடுத்துகிட்டு போகும்போது அவங்களோட சாப்பாடு இதுகள் வைக்கிறதுக்கான சரியான இடங்கள் இல்லை. அதாவது தேலைகளில் அந்த வாதுகளில் தான் கொழி விடணும். நான் காலைல 7:30 மணிக்கு போனால் 10 மணிக்கு தேத்தனி வருது. 10 மணிக்கு அந்த தேத்தனி சாய தண்ணி குடிக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு. அந்த தேத்தனி மட்டும்தான் எங்களுக்கு தண்ணிங்கிறது ஒழுங்குபடுது. மற்றபடி வேலை செய்யணும் அவங்க 12 மணிக்கு போகல ராத்திர வேணுங்கிறதுக்கு நாங்கள் தண்ணி குடிக்கிறது இல்லை. எங்களுக்கு அப்படியே நாங்கள் தண்ணிங்கெல்லாம் கூட குடித்தா எங்களுக்கு வந்து ஒரு இந்த கழிவறது இது ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறது, டொய்லெட் ஒன்றும் இல்லை. நாங்கள் மலைங்களுக்கு ஓரமாக ஒதுங்க ரோட்டு காட்டு வெஹிக்கல்லாம் போவோம். கங்காணி ஆம்பலால் போட்டிருக்காங்க. ஒரு அம்மாவை நான் கூட்டு கொண்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்க போயில அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, அம்மா நீங்கள் நல்லா தண்ணி குடிங்க, உங்களுக்கு நல்லா தண்ணி குடிச்சிங்கன்னு சொன்னால் எந்த வருத்தமும் இருக்காது. தண்ணி குடிங்கன்னு அம்மா தண்ணி குடிங்கன்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு வந்து கிட்னி பாதிக்கப்பட்டுருச்சு. ஏன்னு கேட்டால் அந்த நீரை அடக்கி வச்சிருந்து இந்த பிள்ளைங்க போகாதனால சிறப்பு நீர் கடுப்பு நோய் கூட அவங்களுக்கு வந்திருக்குது. நீர் போகையில கூட வருத்தமாக இருக்குது. அட்டைக்கடி ஒரு பக்கம், டொய்லெட் இல்லை. எங்களுக்குன்னு சாப்பாடு ஒரு சாப்பிட்றதுக்கு கூட ரோட்டில் மழையில் நனைஞ்சாலும் ரெட்டை போட்டுக்கிட்டு சாப்பிட்றோம். எங்களோட உயிரை கொடுத்து தான் நாங்கள் தோட்டத்து வேலைக்கு இறங்குறோம். எங்களுக்கு சரியான வசதிங்க வாய்ப்புங்க வேணும். அப்படின்னா ஒரு மலை நாட்டில் வந்து ஒரு ஓரமாக போயிட்டு ஒரு உட்காந்து ஏதாச்சும் செய்கிறதுக்கு சார் எங்களுக்கான ஒரு டொய்லெட் ஒன்றும் இல்லை. மனசிட கூட ஒன்று எங்களுக்கு தோட்டத்துக்கு அமைச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும். அதே மாதிரி சாப்பாடு ஒரு இந்த மாதிரி கூடாரம் ஒன்று கட்டி கொடுத்தா கூட நாங்கள் நனையாமல் கொஞ்சம் நேரம் அதில் உட்காந்துருந்தா ஆறுதலாக ஒரு 10 நிமிஷமோ அரை வரும் நாங்கள் உட்காந்து சாப்பிட்லாம். மலையில் நனைஞ்சிக்கிட்டு தண்ணி ஊற்று ரொட்டியெல்லாம் நனைஞ்சி ஊறிப்போம். அப்படியெல்லாம் சாப்பிட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு கூட எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. அப்போ நாங்கள் கஷ்டப்பட்ட சல்லியெல்லாம் எங்கே விடுது ஹாஸ்பிட்டலுக்கு. தயவு செய்து எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உறுதி ஒன்று செய்யுங்க. எஸ்டேட்டுங்களில் அந்த ஆங்காங்க இடத்துங்களில் ஒரு மனசில் கூட ஒன்று அமைங்க. அந்த இது சாப்பிட்றதுக்கு ஒரு அரை வயிறு ஒன்று செஞ்சுட்டாங்க. ஒரு ரொட்டி சாப்பிட்டாலும் அடிச்சுக்கிட்டு தண்ணி குடிச்சா பயமாக இருக்கே, மழை நேரத்தில் எங்கே போகிறது, கங்காணி இருக்காங்களே ரோட்டில் போய்ட்டு உட்கார எழுமாங்கலாம் பெரிய ஒரு அசௌகரியத்தை சந்திக்கிறோம். தயவு செய்து எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு மனசில் கூட ஒன்றும் உணவு இருந்துற ஒரு ரூம் மாதிரி ஒன்று ஏதோ அட்டு மாதிரி சொல்லி ஒரு அடிச்சு கொடுத்தா கூட நல்லா இருக்கும். 6% தோட்டங்களில் மாத்திரம்தான் தோட்டத்திலே கொழுந்து பறிக்கும் பெண்களுக்கான இந்த ரெஸ்ட் ரூம்ஸை கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அவையும் கூட ஒரு பேருக்குத்தான் கட்டி கொடுத்திருக்கின்றார்களே ஒழிய பூரணமான ஒரு ரெஸ்ட் ரூமாக இல்லை. ஆகவே இந்த விடயம் தொடர்பாகவும் இந்த தொழில் இட பாதுகாப்பு தொடர்பாகவும் எமது அரசாங்கங்களும் சரி இந்த தோட்ட கம்பெனிகளும் சரி இன்னும் அதிகமாக அக்கறை செலுத்த வேண்டியதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட பெருந்தோட்டங்களில் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் பெண்கள் சம்மந்தமான வேலை. அப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனைய அதில் பார்த்த அளவில் எல்லா பொதுவான எல்லா துறைகள்லையும் எடுத்து பார்க்கும்போது மலையக பெண்கள் மட்டும்தான் அவங்கோட்டு வேலை மட்டும்தான் திறந்த வெளியில் வேலை செய்ய வேண்டியிருக்கு. சரியான வெயில் காலமாக இருந்தாலும் வெயிலே வேலை செய்யணும், மழையாக இருந்தாலும் மழையில் வேலை செய்யணும், புயல் காற்று மழைன்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவங்க அதில் வேலை செய்ய வேண்டியிருக்கு. அப்போ அதனால அவங்க பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்க வேலை செய்கிற தூரத்துலேருந்து அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கு போயிட்டு வரணுமா இருந்தால் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் ஒரு 3 கிலோமீட்டருக்கு தூரம் அவங்க போயிட்டு வரணும். அடுத்துக்கு ஒரு முறை அவங்க பீரியட் டைம் இருக்குது. அந்த பீரியட் டைமில் அவங்க ஒரு பேடு கொண்ட கூட வச்சு பாவிச்சு கேளாது. அப்படியே இருந்து அவங்க வீட்டுக்கு வந்து பாவிக்கணும்னாலும் 2-3 கிலோமீட்டர் வீட்டுக்கு வரணும். அப்போ வீட்டுக்கு வந்துட்டு போகிற தூரத்தில் ஒரு 3 ஹவர் 4 ஹவருக்கு ஒருக்கா சரி குறைஞ்சபட்சம் அதை மாற்றணும். அப்போ மாற்றுறதுக்கு 2 ஹவர் 3 ஹவர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வீட்டுக்கு வந்துட்டு போகிறது வந்து அது லேசான விஷயம் இல்லை. ஒவ்வொரு மலையும் சரியான தூரத்தில் தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு இதை கொண்டு வச்சுக்கிறதுக்கான ஒரு இடம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க பேடு எதுவும் கொண்டு வச்சுக்கிறதுக்கான இடம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க கொண்டு அதை வச்சுக்கிட்டு மாற்றிக்கலாம். மற்றது 100க்கு 90% தோட்டங்களில் வந்து ஒரு டொய்லெட்டோ கழிவறைகளோ இல்லாட்டி இலைப்பாறு மறைகளோ இல்லை. அவங்க ஒரு உடுப்பு மாற்றுறதுக்கான எந்த ஒரு வசதியும் இல்லை.
அப்படி ஒன்று இருந்துச்சுனாலாவது அவங்க கொண்டு வச்சுக்கிட்டு மலையிலேயே அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். எதிர்காலத்தில் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு மலையக பெண்களும் முகம் கொடுக்காமல் இருக்கணுமாறுனா மலையகத்தில் உள்ள பெண்களும் ஏனைய சமூகத்தை உள்ள பெண்கள் போல் ஏனைய தொழில்துறையை போல் சுகாதார முறையில் நல்ல முறையில் இருக்கணுமா இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு வருகிற அரசாங்க அதிகாரிகளும் சரி ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி வருகிறவங்களும் எதிர்காலத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு சுகாதார வசதிகளை செய்து கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். The Leader දේශයට මග කියන ප්‍රවෘත්ති පෙළ ගැස්ම